அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இன்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளில் வெற்றி என்கிற முதலமைச்சர் ஸ்டாலினின் கனவு பலிக்காது என தெரிவித்துள்ளார். பிரகாஷ், அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன? தகவல்களை முழுமையாக விவரிங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செஞ்சல் புயலுக்கு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை, நீட் தேர்வு விவகாரத்தில் கபட நாடகம் ஆடுவதாக திமுக அரசுக்கு அதிமுக பொதுக்குழுவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானகரத்தில் இன்று நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். கழக பொதுச் செயலாளர் ஆர்பேனன் எடப்பாடியார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அட எடப்பாடியார், அட எடப்பாடியார், அட எடப்பாடியார். பொதுக்குழுவில் பங்கேற்ற நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மட்டன் பிரியாணி, மீன், முட்டை என வகை வகையாக அசைவ விருந்து வழங்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 9 தீர்மானங்களுக்கு இன்றைய பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டது. இன்றைய பொதுக்குழுவில் மட்டும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிடவும், தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி வழங்கவும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளில் வெற்றி என்கிற முதலமைச்சர் ஸ்டாலினின் கனவு பலிக்காது எனவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 தேர்தல் இருக்கும் எனவும் தெரிவித்தார். என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். திமுக ஆட்சியில் சட்டப்பேரவையை நடத்தவே பயப்படுகிறார்கள் என விமர்சித்துள்ள அவர், நிதிநிலை பாதாளத்திற்கு சென்று விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே அதிமுகவில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும், சட்டப்பேரவை தேர்தலில் நல்ல கூட்டணி அமையும் எனவும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். கடன் வாங்கியாவது அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருமாறு அதிமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கோரிக்கை விடுத்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அனைவரும் எதிர்பார்ப்பது போல மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினர் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கல்பனா. நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.